சொல்லுவாங்க. குதிரை வந்து எடை கட்டுறது சுண்ணாம்பு இடம். அதாவது சுண்ணாம்புலின்னு சொன்னால் அந்த சுண்ணாம்புக்கார தாரி விடுங்க, எல்லாம் தாரி விட்டு சுண்ணாம்புலிம்பாங்க. கிழக்கு செங்கல்மேடுன்னு சொன்னோம்ல, செங்கல்லாம் தாரி விட்டு செங்கல்மேடும்பாங்க. செங்கல்மேடு. ஆமாம். இந்த பக்கம் வீர சோழபுரம்பாங்க. அவங்க பையன் விளையாட போனோம்ல, வீர சோழபுரம் பேரை வச்சுட்டாங்க. பக்கத்தில் வந்து மெய்சால் புத்தூர், மெய்யம் வந்து சோழ பேர்லாம் காவல் நிற்பாங்க, அதான் மெய்சால் புத்தூர்பாங்க. அது பக்கத்தில் வந்து வானநல்லூர்னு சொல்லுவாங்க. வானநல்லூர்னு கேட்டால் வானம் வேடிக்கை தாரி போட்டாலும் வானநல்லூர்பாங்க. இது செங்கமேட்டுக்கு பக்கத்தில் கொல்லாபுரம்பாங்க. கொண்டை போய் இது பூரா கொல்லாபுரம்பாங்க. மீன் சுட்டின்னு சொல்கிறாங்களே, அதாவது பாண்டிய மன்னர்கள் அரண்மனை மட்டம் வந்துட்டு மீன் கொடி கொண்டாடுறதால மீன் சுட்டின்பாங்க. பக்கத்தில் வந்து ராமனூரும்பாங்க, ராமர்கள் படையெடுத்து ராமனூரும்பாங்க. பக்கத்தில் வந்து வில்லுகுளம்பாங்க. சோழ வில்ல எவ்வளோ விடுறாங்க போகிறாங்க தான் வில்லுகுளம்பாங்க. அதுவும் பக்கத்தில் கொல்லாபுரம்பாங்க. நீங்கள் வந்து எந்த வழியாக இருந்துக்கணும் கொல்லாபுரம் கொண்ட பகுதி பூரா கொல்லாபுரம் இது கொல்லாபுரம்பாங்க. பக்கத்தில் வந்து கண்டியமங்கலம் ஊர் பேர் கண்டமங்கலம். நீங்கள் கண்டமங்கலமேங்க, அது கண்டியன்மங்கலம் ஊர் பேர் கண்டியன்மங்கலம். நம்ம தான் சுருக்கமாக கண்டமங்கலங்கிறோம். இதே குராலப்புரம் கோயிலுக்கு குராப்பங்குளம்போம், ஜாங்குளத்துக்கு சேங்கனம்போம். அதேமாரி கண்டியன்மங்கலம் ஊர் பேர். அது சோழா வந்து வேட்டைக்கு போகும்போது மங்கியம் பண்ணுறாங்க காண்றாரு, அதனால் கண்டியன்மங்கலம் ஊர் பேர். காடு வெட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, காடு வெட்டணும் கொண்டு நிறுத்தி அப்புறம் காடு வெட்டிம்பாங்க. பக்கத்தில் படநிலை படையை கொண்டு நிறுத்தி படநிலைம்பாங்க. இந்த பக்கம் யுத்தப்பள்ளம்பாங்க. இதுக்கு நேராக 2 கிலோமீட்டர் யுத்தப்பள்ளம்னா சோழ பிள்ளைல சண்டை ஆரம்பிக்கிறது, சண்டைங்கிறதா சண்டை ஆரம்பிக்கிறது யுத்தப்பள்ளம்பாங்க. இது காரணம் பேர ஒரு மேற்கு பெரிய ஏரி உண்டு, பொன்னேரி என்கின்ற சோழங்க ஜாமண்டம் வர வழியில். அதுலேருந்து தான் 100 யானை தண்ணி எடுத்து போய் கோயிலை கட்டிருந்தேன். அதுதான் பொன்னேரி என்கின்ற சோழகம். அதாவது நம்ம புக்கை படிக்காமல் ஊரை வச்சு காரணம் பேர சொல்லிக்கிட்டு புக்கு படித்தோன்னா நிறையா வரும். அதாவது லோக்கல் ஆளுங்கிறதுனால எல்லா ஊரும் காரணம் வச்சே சொல்லிக்கிது. மாளிகைங்காக மாளிகை விடும்பாங்க. இந்த பக்கம் இடைக்கட்டு சொல்லல, இடைக்கட்டு வந்து குதிரை வந்து இடைக்கட்டு குதிரை பத்தங்கிறது இடைக்கட்டும்பாங்க. அது இடைக்கட்டுன்னு கேட்டால் ஒரு நான் இறந்தாப்ப வீடே இருக்குது. இந்த கல் எடுத்துகிட்டு போய் சோழ அப்படின்னு கல் தெரியாது, இறந்தாப்ப வீடே கட்டுக்காங்க இடைக்கட்டுன்னு கிராமத்தில்.